இல்ல, நீ ஒருத்தனே போதும் போல. உன் பீடிகளாம் ரொம்ப ஓவரா இருக்கு. ஏன் பொண்டாட்டிக்காக நான் வெயிட் பண்றேன். அவ வரவும் சேர்ந்து போலான்னு இருக்கேன். இப்ப என்ன, அவளை எங்க? குளிச்சிட்டாளா, கிளம்பிட்டாளா? ஆளையே காணோம். விட்டுச்சு, யாரையும் விடுறதில்ல. நீ போட்ட போடுக்கு அம்மா உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறியா? இங்க படுப்பா, வீணா ஆசையை வளர்த்துக்காத, அப்படம் மோசம் போயிடுவேன். அப்பா நீ வேலைக்கு போலியாப்பா? என்னப்பா அப்படி உட்கார்ந்து கிடக்குற? இட்டி அண்ணன் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கானே, கொஞ்சமாவது உனக்கு புரியுதாட்டி? அண்ணனுக்கு ஒரு குட் மார்னிங் கூட சொல்லாம அப்படியே போய் நேரா அப்பா மடியில யாடி உட்கார்ற? எங்க அப்பா மடியில நான் யாடி உட்கார்ந்துருக்கேன்? இப்போ என்னத்துக்கு உனக்கு குட் மார்னிங்? இங்க பாரு, சும்மா நாட்டு உள்ள விஷயத்தை வச்சு இன்னைக்கு மடட்டலான்னு பார்த்தா நான் பயப்பட மாட்டேன். அது நேத்து விஷயம், நேத்தோட முடிஞ்சு போச்சு தெரியுமா? கொஞ்சம் கூட பயம் இல்ல. நேத்து அண்ணே என்ன மன்னிச்சிடுனே, உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறனே அப்படின்னு பேசினவளுவா இன்னைக்கு எப்படி வாய்க்கிலேயே பேசுறா? என்ன ஐசம்மா, நீ கிளம்பிட்டியா? நாடா ஆயிட்டா உனக்கு? ஆமா, இவர் என்னத்துக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு? இங்க பாரு, அங்க போய் அவர் ரூம்ல உட்கார சொல்லு. இங்க என்ன வேலையா? நான் சொன்னனே கேட்டியா? என்னத்துக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? நீ போ, அனிதா அம்மா ரூம்ல போய் உட்காரு. டேய், அவ ஏன் பொண்டாட்டி. நான் அவ என்னனாலும் என்ன பார்த்து சொல்லலாம். நீ சொல்லுவியோ? நீ போ, நான் பேசிக்கிறேன். அடிச்சடி உன் பாடு, உன் பொண்டாட்டி பாடு. எடி வா போவோம். சரினே. நீங்க பாருங்க, பொண்டாட்டி கிண்டாட்டிலாம் நீங்க ஒன்னும் பேச வேண்டாம். ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. உங்களுக்கு இங்க என்ன வேலை? ஒரு தடவை சொன்னா புரியாது. அடியே, கடுக போட்டு தாளிக்கிற மாதிரி என்னதுக்கு இப்படி கொந்தளிக்கிற? நான் உன் புருஷன், நான் சொல்றத கேளு. வா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே மழையா வேற இருக்கு. நான் உன்னை டிராப் பண்ணிட்டு போறேன். எங்களுக்கு போக தெரியும், அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இங்க பாரு ஐசு, அத்தான் சொல்றத கேளு. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் சாமி, ஆளை விடுங்க. நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. அனிதா, அனிதா. என்ன ஐசு, கிளம்பிட்டியா? சாப்பிடவா? இவர் எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்காருன்னு கேளு. எனக்கு தனியா போக தெரியும், யாரோட துணையும் தேவையில்லை. என்ன ஐசு, அத்தனை மரியாதை இல்லாம பேசுற? அவரு நம்ம புருஷன், தேவையில்லாம மரியாதை இல்லாம அவரை பேசாத. இங்க பாரு அனிதா, நான் உனக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். சும்மா அவருக்கு ஏண்டுகிட்டு என்கிட்ட பேசாத. அவர் என் கூட வர வேண்டானா வர வேண்டாம் தான். எனக்கு போக தெரியாது. ஏங்க, அதான் அவ தனியா போய்க்குவேன்னு சொல்றல்ல, பின்ன என்ன? நீங்க சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. என்ன அனிதா, நீயும் புரியாம பேசுற? அவ ஏன் பொண்டாட்டி, அதை எப்படி தனியா அனுப்ப முடியும்? மழை எவ்வளவு தண்ணி இருக்கு பாக்குறல்ல? அதான் சொல்றல்ல, மழை தண்ணி அதிகமா இருக்குன்னு அவர் கூட சேர்ந்து போறதுல உனக்கு என்ன கஷ்டம்? இங்க பாரு அனிதா, நீ மாத்தி மாத்தி பேசலாம், என்னெல்லாம் அப்படி இருக்க முடியாது. உன்ன மாதிரி புருஷன் தான் கண்கண்ட தெய்வம்னே அவர் கால அடியில் உட்காந்து என்னை கும்பிட சொல்றியா? என்னால முடியாது. ஆளு விடுமா சாமி, எனக்கு போக தெரியும். அடியே, என்ன ஒரே அடியா சூடா தான் இருக்க? எப்ப பார்த்தாலும் இப்படி எகிரிக்கிட்டே இருந்தா சரிப்படுமா? இங்க பாரு, எகிற அனிதாவே வாய முடிக்கிட்டு இருக்கா. உனக்கு ஏன் இவ்வளவு கோபம்? நான் தான் பேசிட்டு இருக்கல, நீங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. என்னத்தம்மா பேசுற? என்னத்த பேசுற? அவகிட்ட குழஞ்சு பேசுனா அப்படிதான் எகிரிக்கிட்டு வருவா. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. 2 அரை விட்டா தன்னால வலிக்கு வருவா. இங்க பாருங்க, இந்த அரை விடுற வேலையெல்லாம் அனிதா கிட்ட வச்சுக்கோங்க. என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. உங்களுக்கு வேணும்னா ஈனி இழிப்பீங்க, இல்லைன்னா வந்து பாருங்களா. இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் இங்க வரல. பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்ன ஐசு, அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? போனா போதுன்னு விட்டா ஒரே அடியா எகிரிக்கிட்டு இருக்க. அவர் ஏன் புருஷன், ஏன் கண்ணு முன்னாடி மரியாதை இல்லாம பேசுற வேலைய வச்சுக்காத. நீ ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனை கடிப்பல தெரிஞ்சுதானே நான் இவ கிட்ட சொன்னேன். இவ எங்க கேக்குடா? இவ புருஷனை யாசனாவலாம்ல. புருஷன் உனக்கு புருஷன்னா அப்படா என் அக்கா கடைக்கு யாரு சொல்லு? யாரு? ஏ ஐஸ்வர்யாகி, அவளுக்கும் நான் தான் புருஷன். ஏன் விட்டா ஒன்னையும் கட்டிக்கிறேன்னு தான் சொல்றேனே. நீ காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிற. என்ன பட்டு பாவடை நல்லா தான் இருக்கு. ஐஸ்வர்யா ராயே, நல்லா சோக்கா தான் இருக்க. அடியே,
நாங்க குடும்ப பிரச்சனையே பேசிக்கிட்டு இருக்கோம். நீ என்னத்துக்கு ஊடையில வர்ற? யோ வாய முடியா, பிரச்சனையே உமரால தான். எப்ப பார்த்தாலும் மல்லுக்கு நிக்க வேண்டியது. உமருக்கு அவ பேசுனா இவ, இவ பேசுனா அவ. அதான் அவ பேசுறாள, பேசாம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. இப்ப என்னத்துக்கு இவளையும் தொந்தரவு பண்ணுறாரு? என்னமோ பெரிய கார் வச்சிருக்காராம். கார்ல ஏத்திட்டு போனாதான் போன மாதிரி இருக்கும். அதான் அவ போய்க்கிடுவான்னு சொல்லுதாள, பேசாம விட வேண்டியதானே. அதை எப்படி விட முடியும்? அவ ஏன் பொண்டாட்டி. நான் கூட்டிட்டு அப்படியே சோடியா சுத்தலான்னு பாக்குறேன். உனக்கு ஏண்டி எரியுது? ஆமா எரியுது. ஏ ஐசு, நீ பேசாம வேலையை பார்த்துட்டு போ. இவருக்கெல்லாம் சொன்னா கேட்க மாட்டாரு. பெருசா வந்துட்டா என் புருஷனை என்னத்துக்கு ஏசுற? என் புருஷனு ஏன் உனக்கு மட்டும் தான் புருஷனோ, அவளுக்கு தான் புருஷன். அடியே ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் வெளியே போங்க. ஏன் பொண்டாட்டியே எனக்கு எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியும். அதானே, எங்க அத்தானுக்கு தெரியாதா? அவரு அவளை சமாதானப்படுத்திக்குவாரு. நீ உன் வேலையை பார்த்துட்டு வெளியே கிளம்பு. ஓ, நான் கிளம்புறேன். அப்ப நீ இங்க என்ன செய்யற? சமையலா பண்ண? நீயும் கிளம்பு. போய் மரியாதையா ஒரு காப்பிய போடு. மனுஷனுக்கு தாளா வலிக்கு. வா தாயே, போட்டு தரேன் வா. என்னடி இப்படி அத்தானை ரசிச்சு பார்த்துட்டு இருக்க? நீ விடுற லுக்கில் அத்தானுக்கு மனசு திக்கு 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 திக்குன்னு இருக்குது. இந்த மலைக்கு பேசாம லீவை போட்டுட்டு அப்படியே வீட்டில் இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீயும் என் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்ல. நினைப்புதான் பொழப்பு கெடுக்கு. பேசாம போய் வேலையை பாருங்க. அடியே இங்க வாயேன், பக்கத்துல வாயேன். உன்கிட்ட ஒன்னு பேசணும். ஒன்னும் பேச வேண்டாம். என்ன சொல்லணுமோ அங்க இருந்தே சொல்லுங்க. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எந்திரிச்சு வாங்க. அடியே லீவ் போடலான்னு சொன்னா எந்திரிச்சு வாங்கங்கிற. பின்ன இம்பட்டு நேரம் எனக்காக தானே காத்திருந்தீங்க. இப்ப நானே கூப்பிடுறேன், எந்திரிச்சு வாங்க. நீங்க முடிக்கிற மொழியே சரியில்லை. என்ன ஏதுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சுக்கணும். எனக்கு மட்டும் உண்மையை சொல்லாம இருங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. எழுப்பி வாங்க. எந்த உண்மையடி கேக்குற? சரி வர்றேன், முறைக்காத வா போவோம். என்னாச்சு இவருக்கு? இவர் நடவடிக்கையும் சரியில்லை, அனிதா நடவடிக்கையும் சரியில்லை. ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து ஏதோ டிராமா போடுறாங்களோ? இம்பட்டு நாளும் கத்துன்னு கத்திக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு என்னன்னா பல காட்டிட்டு உட்காந்துருக்காரு. என்ன ஏதுன்னு ஒண்ணு புரிய மாட்டுக்கு. இந்த அனிதாவும் ஏன் புருஷனை எதுவும் சொல்லாத வைக்காதங்கிறா. என்ன நடக்குதுங்க? என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன், அப்புறம் இருக்கு இவங்களுக்கு. பாடு யாருகிட்ட? யாங்கிட்டயா? யோட்டி சும்மா வம்படின்னு வச்சுக்கோ, கொண்டே அடுத்து விடுவேன். ஓடி போயிடுங்க. என்னட்டி அக்காலும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு வலிச்ச மாட்டி கடுதிய வலிச்சோம். இந்த பக்கம் வந்து பாருங்க, அப்படியே வாயை திருப்பி விடுறேனா இல்லையான்னு. யாருகிட்ட? ஏங்கிட்டயா? இன்னொரு தரம் வாங்கட்டி, அப்புறம் இருக்கு. ஓடி போயிட்டாலும் பயந்தாங்களையே. என்ன பேச்சு பேசுதே? அந்த பிள்ளை 3ஆம் கிளாஸ் படிக்கி. அந்த பிள்ளைய மிரட்டிட்டு அலையுத. எடி இத்தனோண்டு இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுதே? என்னைய கண்ட உடனே வாய ஆன பழக்குற. இன்னைக்கு வாட்டி ஆச்சுக்கிட்ட சொல்லி உன் வாயில அப்படியே சூடு வைக்கிறனா இல்லையானு. அவதான் முதல்ல என்ன ஆசனை தொடுமா? என்ன பேச்சு பேசிட்டு போனா? அவ பேசும்போதெல்லாம் நீ இல்ல, நான் பேசும்போது மட்டும் காக்கடியா? அதுக்குள்ள ஏச்சு வாங்கிட்டு நிக்கவா முடியும்? ஆனா நல்லா
என்ன கண்ட உடனே ஏமல இப்படி முறைச்சிக்கிட்டு நிக்கிற? முறைக்க மன்னிச்சுவாவா, முறைக்கதான் செய்வாவா. என்ன பேச்சு பேசுன ஆளை வச்சு எங்க வீட்டுல பிரச்சனையவா உண்டு பண்ணிட்டேன். இப்போ என்னத்துக்கு ஈன்னு சிடிச்சுக்கிட்டு வந்திருக்க? என்ன விஷயம்? ஏல, அவன் ஏன் பேரன், நான் அவன்கிட்ட பேசுதேன். உனக்கு என்ன வந்துச்சு? ஊருக்கு முந்தி உங்க ஆத்தா மல்லுக்கு நிப்பாளே, அந்த மாதிரி மல்லுக்கு நிக்கிறியே. ஏல, நீதான் அவனை கெடுக்கிறதே. ஆமா, நான் தான் கொடுக்குறேன். இல்லனா என் அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியாது. உன்னை பத்தி தான் ஊருக்கே தெரியுமா? பரவு எனக்கு மட்டும் தான் தெரியுமா என்ன? இங்க பாரு, பேசாம போயிடு. இல்ல நடக்கூடதே வர. அனிதாமா வந்துச்சுன்னா ஜங்கு ஜங்குன்னு ஆடும். ஏல, நீ அவனை கெடுக்கிறது இல்லாம என் மவளுக்கு வேற சொல்லி கொடுப்பியல. ஏல, என் மவளை நிம்மதியா இருக்க விட மாட்டியே. ஆமா, உன் அப்பங்காரன் மூணாவதா எவ்வளையோ கூட்டிக்கிட்டு ஊர் ஊரா சொத்திக்கிட்டு இருக்கானே, அது என்ன கதை? அன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போற வழியில பார்த்தேன். உன் அப்பனும் அந்த பொம்பளைய நின்னு பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இருந்தாவளே. இப்போ என்ன கதை இது? புதுசாலாம் இருக்கு. பேசாம போயிடு. எங்க அப்பா பத்தி ஏதோ சொன்னா நடக்கிறதே வேற. எங்க அப்பா இஷ்டம், யாருக்கிட்டனாலும் பேசும். இப்போ என்ன அதுக்கு? ஆமா, எங்க அப்பா அந்த பொம்பளை கூட தான் பேசிக்கிட்டே இருக்கு. போதுமா? வாயை மூடிட்டு பேசாம போயிடு. ஏல, எவள அது? நான் கேக்குறேன், நீ என்னன்னா அந்த பொம்பளை கூட தான் பேசும், அப்படித்தான் பேசுன்ட்டு அலைத. மூணாவது ஒருத்திய கூட்டியாந்து வீட்டுக்குள்ள வைக்க போறான், உங்களெல்லாம் தெருவில் அனுப்ப போறான். அப்ப தெரியும். இல்ல, இது யாரல சொல்லுது? அகில ஆண்டியவா? ஆமானே, இதுக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் யாராவது ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா உடனே அசிங்கமா சொல்றதுதான் வேலை. அனிதாமா, அனிதாமா, இங்க வந்து என்னன்னு கேளு, உனக்கு தான் அடங்கும். ஆமா, இப்ப எனக்கு இங்க வந்திருக்க? என் குடும்பத்துல யாராவது சந்தோஷமா இருந்தாலே உனக்கு பொறுக்காதே. என்னடா ஏன் வழியை இழுத்து விடலாம்ல அலைவ? இப்ப எதுக்கு வந்திருக்க? நல்லா கேளு. அப்பா யாருக்கிட்டயோ பேசுறா. மூணாவது ஒருத்தி வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருவான்னு சொல்லிட்டு இருக்கா. ஏட்டி, உன் புருஷக்காரன் திருச்செந்தூர் போற வழியில எவகிட்டயே நின்னு பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இருக்கானே, அவ யாரு என்ன ஏதுன்னு விசாரி. இல்லனா எவளாவது வந்து உங்க ரெண்டு பேருக்கும் ஊடையில குத்த வைக்க போறா. பேசாம வாய மூடிட்டு போயிரு. பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுற? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இங்க பாரு, எனக்கு என் புருஷனை பத்தி தெரியும். உன் வியாக்கியானலாம் எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லை, நாங்க பாத்துக்குவோம். எங்க குடும்ப விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு யார் உரிமையை கொடுத்தா? உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏடி, 1000 தான் இருந்தாலும் நீயும் நானும் அம்மா பிள்ளைன்னு இல்லாம போயிருவோமா? மனசு கேட்காம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா அதை காதலே வாங்க மாட்டுக்க. இங்க பாரு, நான் உன்னையே மனுஷியா மதிக்கல, பேசாம போயிரு. என் புருஷன் யார்கிட்டனாலும் பேசுவாரு, அதை பத்தி சொல்றதுக்கு நீ யாரு? உன் வேலையை பார்த்துட்டு போ. இன்னொரு வார்த்தை என் புருஷனை பத்தி ஏதாவது தப்பா பேசுறேன், அப்புறம் நடக்கிறதே வேற. டேய், 2 பேரும் உள்ள போங்க. என்ன எனக்கு நின்னுகிட்டு இருக்க? மரியாதையா வேலையை பார்த்துட்டு போ, எனக்கு 1008 வேலை இருக்கு. உன் புருஷன் எவ்வளையோ வச்சிருக்கான்னு சொல்லுதே, நீ காதலே வாங்காம இருக்க. கடைசியில சீரழிய தான் போற. ஏற்கனவே ஒருத்தி உன் வாழ்க்கையை நாசமாக்கனா, இப்ப இன்னொருத்தி வந்து நாசமாக்க போறா. இங்க பாரு, மரியாதையா போயிரு. என் புருஷனை பத்தி தப்பா பேசுனேன், அப்புறம் நடக்கிறதே வேற. என் புருஷன் யாருக்கிட்டனாலும் பேசுவாரு, அதை நாங்க பாத்துக்கிறோம். நீ உன் சோழிய பார்த்துட்டு போ. எம்பிடு திமிரு இருக்கு, வயிற்றுச்சல்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ பேசாட்டி அவ இஷ்டத்துக்கு கத்திக்கிட்டு போறா. கடைசியில தெருல தான் நிக்க போறா. நம்மளுக்கு என்ன வந்துச்சு? போட்டோம்.